முத்து ஜீவாவை கூட்டிக்கிட்டு மனோஜ் ரோகிணி இருக்கும் இடத்துக்கு வந்தான். அந்த நேரத்திலேயே ரோகிணியும் மனோஜும் ஓரளவு தங்கிக்கிட்டே பார்த்தாங்க. டேய், இது என்னடா, இவனை கூட்டிட்டு வந்திருக்கியே? ரோகிணி முதலில் மனோஜை பார்த்து கேட்க, மனோஜ் ஒரே குழப்பமாக, அட ஜீவா, இவனே நம்ம பிரச்சனைய ஆரம்பிச்சவன்தானே, இப்போ இத பாரு என்று வருத்தப்பட்டான். முத்து அப்படியே அமைதியாக, ஒரு கட்டத்தில, முதல்ல அண்ணாமலையை கூப்பிடுங்க என்றான். அந்த நேரம் அண்ணாமலை உடனே வந்தார். ரோகிணி அவர் முன் பேசி ஆரம்பிச்சா, அண்ணாமலை சார், இந்த முத்துதான் முன்னாடி 27 லட்சம் காசு எடுத்துட்டு போனவன். இப்போ இவனை இங்க கண்டுபிடிச்சிருக்கே. அண்ணாமலை சற்று கோபத்தோடு, டேய், அந்த காசு எடுத்துட்டு போய் ஏன் இப்போ வர்றே? இன்னும் என்ன விளக்கம் தரப்போற என்று கேட்டார். உடனே மனோஜும் விளக்கம் கேட்டான். டேய், நீ ஏதோ பெரியதா பண்ணின மாதிரி இருப்பே, இங்க என்ன பண்ண போறே? முத்து சற்று அமைதியாய், டேய் மனோஜ், 27 லட்சம் எடுத்தது உண்மைதான். ஆனா அதுக்கு மேலாக 30 லட்சம் வட்டி முதலமா கொடுத்திருக்கேன் என்றான். அதுக்குப்பின் விஷயம் இன்னும் சூடாகினது. விஜய் அப்படியே கோபமாக, டேய், நீ சாட்சியம்மா கையெழுத்து வாங்கி வேற வழி பார்த்துட்டேன்னு நினைக்கிறியா என்று சாடினான். அந்த நேரம் ரோகிணி செம்ம அமைதியாய், சரி, இப்போ பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு தேடலாம், அந்த லாபத்தை 3 பேரும் பிரிச்சுக்கலாம், அதுதான் சரியானது என்று சமாதானமாக பேசினாள். அண்ணாமலையும் உடனே அதை கேட்டு, ரொம்ப நல்ல ஐடியா, எல்லாரும் பிரச்சனைய வச்சு சண்டை போட்டுக் கொள்ளாம இத சரியா பண்ணிக்கணும் என்று முடிவு எடுத்தார். முதல்ல மனோஜ் தாளம் ஒத்துக்க மாட்டேன்னு இருந்தான். ஆனா எல்லாரும் பேசி பார்த்தவுடன், சரி, இது எனக்கு பிடிக்கலன்னாலும் நாம குடும்பமா இருக்கோம், சரி என்றான். இது என்ன மாதிரி இருந்தாலும் கதை முடிவில் முத்து, சார், இனிமே எல்லாம் சரியாக வரும், பிரச்சனையா எதையும் பார்க்க மாட்டேன், நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும் என்றான். இப்படி பிரச்சனையிலிருந்து ஒருவித சமாதானத்துக்கு தள்ளி போனாங்க. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.